நீங்க வாசிக்கலாம். ஆனா பாவம் வரவாற்றல் தேவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? தொடுத்து விட்டுருவாங்க. மறுபடியும் நாம எங்க போயிடுவோம்? எங்க தான் தூக்கப்பட்டோமோ? ஏன்னா பைபிள்ல தானே சொல்லுங்க, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கப்பட்டார்கள், கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? எந்த தேவன் ஆதாம் ஏவாளை வைத்தாரோ அதே தேவன் அவர்கள் என்ன பண்ணாங்க? கொடுத்து விடுகிறார். எதுக்கு? என்ன காரணம்? What's the reason? When you don't have fellowship with God. விசுவாசிக்கிறவன், is it gold or is it God? தேவனா இல்ல பொன்னா? இவர்கள் பாருங்க, இந்த விஷயத்துக்கு கூட போய் விடாம எந்த விஷயத்துக்கு போய் விழுந்துக்கிறாங்க? பாவ சின்ன ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆசைப்பட்டது என்ன கிடைச்சிருக்கோம்? அந்த பூமியின் பொண்ணு வெள்ளி எல்லாம் என்ன கிடைச்சிருக்கா அவங்களுக்கு? ஏன்னா அந்த இடத்துல தான் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அபாயிண்டிங் பிளேஸ், அவங்க இருக்கிற இடமே அதுதான். ஆனா அவர் அதை விட்டுட்டு எங்க போய் விழுறாங்க? பாவத்துல. சோ பாவம் நம்மை தேவனுடைய சமூகத்துல இருந்து என்ன செய்யுங்க? தூரம் கொண்டு போயிடும். நீ என்னவாக இருக்கணும்னு ஆண்டவர் வாஞ்சித்தாரோ அதாக நீ இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 2ல இருந்து வாசிக்க கேட்போம் பாருங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள் யார் தாழ்ந்தவராக இருக்கிறார்களோ அதை கேட்டவர்கள் மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோட கூட என்ன பண்ணுங்க? இல்லங்க, நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கணுமா? From dust to the gold. சாம்பல்ல இருந்து ஆண்டவர் உங்களை சிங்காரமாக பொன்னாக தேவனை கர்த்தர் மாற்ற என்னவா இருக்கிறாருங்க? ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? சாம்பலுங்க. அதுதான் நம்முடைய லாஸ்ட் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி என்ன பண்றாருங்க? ஆண்டவர் நம்மை ஃபுல்லா மாத்துகிறார். ஒரு நாளைக்கு பரலோக ராஜ்யத்துல கிரீடத்தை அணிந்தவர்களாக தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நடந்து போவீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நாள் நினைத்து பார்ப்பது, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இது எப்படி கிடைக்கும்? நாம் பூமியில இருக்கிற நாட்களை தேவனுக்காக ஓடணும். எப்படி ஓடணும்? நதி போல் ஓடும் போதுதான் God நம்முடைய ஸ்டோரிய என்ன மாத்துகிறாங்க? டஸ்ட்ல இருந்து கோல்டாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என்னோட சேர்ந்து என்ன செய்யணுங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஒருமித்து. சோ ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன ஐக்கியத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாரு? நாம் எல்லோருமே ஒரு மனமாக தேவன் என்ன பண்ணாங்களா? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? God என்ன பண்ணுங்க? டெய்லி thank you God, என்னை ஒன்றுமில்லாத என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு தூய்மையாக நீங்க கொண்டு வந்தீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. இதுக்கு முன்னால என்ன எல்லாரும் மேரி மிதிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டவரே, ஆனா இப்பொழுதோ உங்களுடைய ராஜ்யத்துல, உங்களுடைய ஆலயத்துல என்னை பொன்னை போல என்ன பண்ணிருக்கீங்க? ஆசீர்வாதமாக விசுவாசிக்கிறவங்க. ஆமாங்க, true blessing is when you are with God, have fellowship with God. உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய ஆத்மா என்னங்க? பொன்னை போல பிரகாசிக்கப்படுது. நீங்க தேவனுக்காக என்ன பண்ணுங்க? பிரகாசிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தோட தோரா எடுத்துக்கொண்டு போது பாருங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து. என்னங்க? நாம் கர்த்தரை தேடினேன். இந்த பொன் வாழ்க்கை எப்ப நடக்குங்க? The golden life starts when you have God in your life. ரொம்ப அழகான ஜீவியம் எப்போ தெரியுங்களா? கடவுளுக்காக வாழும்போது தாங்க. ஏன்னா தேவன் உன்னை விசேஷ பிள்ளையாக மாற்றுவார். ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய நோய் நொடிகளை மாற்றுவார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. ஏன்னா பொண்ணு ஆயிட்ட பிறகு ஒரு நாளும் அது எங்க இருக்காதுங்க? கீழே இருக்காது. அது எப்பொழுதுமே என்ன இருக்குங்க? விசேஷமான இடத்துல ஆண்டு கொண்டு போய் அதை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, வீட்டுல கூட கோல்டு
நீங்க வெளியே வைக்க மாட்டீங்க. காரணம் என்ன? இல்லைங்க கிராம் கணக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான் நாங்க என்ன பண்றோம், எடுத்து போய் அதுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு மதிப்பு இருக்குது. ஹானர். காட் உங்களை என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆலயத்துல ஹானர் பண்றாங்க. இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? பரலோகத்தின் பிள்ளைகளாக, பரலோகத்தின் சொந்தக்காரனாக, பரலோகத்துடைய செல்ல பிள்ளையாக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாருங்க, அவருடைய ராஜ்யத்துக்கு ஓடிவனாக உன்னை அழைத்து வைத்திருக்கிறார். இனி இந்த பூமியுடைய யோசனை அல்ல, இனி என்னதுங்க இந்த பூலோகத்துடைய ஆசாபாசத்தின் காரியம் அல்ல. ஆனா இப்பொழுது நமக்கு திங்கிகள் என்னங்க, பரலோகத்துடைய திங்கிங். நம்ம பாடலை கூட பாடுகிறோம். என்ன பாடுகிறோம்? பரலோகமே என் சொந்தமே என்று. நீங்க மறந்துட்டீங்களா அந்த பாட்டெல்லாம்? நம்முடைய ஆசை என்னது? ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போய் சேர்ப்பாருங்க? The day you are polished, the day you are pure, the day you are perfect in the eyes of God. தேவனுடைய பார்வையில் நீ மிகவும் அருமையாக விளங்கும் போது கர்த்தரனை பூமியில வைக்க மாட்டாரு. ஏன்னா நீ விசேஷமான இடத்துல இருப்ப. அதான் சங்கீதக்காரர் 116 சொல்லுகிறாருங்க, என்னதுங்க, நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கு, விசேஷமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா?